ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓசூரில் இயங்கி வரும் ஆதரவற்றோர் காப்பகத்தில் மேலும் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காப்பகத்தில் தங்கி படித்த 9 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்ட நிலையில் வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் மேலும் 3 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை நிகழ்ந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்த்பாபு. ஆனந்த்பாபு, முழுமையான விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. ஒசூரில் செயல்பட்டு வந்த ஆதரவற்றோர் காப்பகத்தில் ஏற்கனவே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக அந்த காப்பகத்தினுடைய காப்பாளர் உட்பட போலீசார் 5 பேரை கைது செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் போலீசார் தொடர் விசாரணையில் தான் மேலும் 3 பள்ளி மாணவிகளுக்கு இந்த பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒசூர் மாநகராட்சி தின்னூர் என்னும் இடத்தில் பெசோ என்னும் ஆதரவற்றோர் காப்பகம் செயல்பட்டு வந்தது. இதில் 33 மாணவ மாணவிகள் தங்கி படித்து வந்தனர். அங்கு 4ஆம் வகுப்பு படித்து வந்த 9 வயது பள்ளி மாணவிக்கு கடந்த 22ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது அவர் மருத்துவமனைக்கு சென்ற போதுதான் அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. அதன் பிறகு அந்த சிறுமியின் தாயார் காப்பகத்தினுடைய உரிமையாளர் காப்பாளர் ஷாம் கணேஷ் என்பவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போதுதான் அவரிடம் கட்ட பஞ்சாயத்து பேச வந்ததாக தெரிய வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காப்பகத்தினுடைய காப்பாளர் ஷாம் கணேஷ் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்துதான் இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டதாக அவரது மனைவி அங்கு கல்வி கற்பித்து வந்த ஆசிரியர் என மொத்தம் 4 பேர் என காப்பாளர் மீது போக்சோ சட்டத்திலும் இவர்கள் மீது மற்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் அனைத்து மகளிர் போலீசார் அந்த காப்பகத்தை முற்றிலுமாக பர்கூர் பகுதிக்கு இடமாற்றம் செய்து மாணவிகளிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில்தான் மேலும் 3 மாணவிகளிடம் இந்த காப்பகத்தினுடைய காப்பாளர் ஷாம் கணேஷ் பாலியல் தொல்லை அளித்திருப்பது அதிர்ச்சி ஊட்டும் தகவலாக வெளியாகி இருக்கிறது. இந்த வழக்கில் தொடர்ந்து மேலும் சிறுமிகளிடம் பாலியல் தொல்லை ஈடுபட்டார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்பாபு. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.